ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு நம்ம கிராமத்து முறையில மாங்காய் ஊறுகாய் தாங்க போட போறோம். எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதுக்காக நம்ம மரத்துல இருந்த மாங்காய் மொத்தத்தையுமே பறிச்சாச்சுங்க. கொஞ்சமா பழுக்க வச்சுட்டு, மீதி எல்லாத்தையுமே நாங்க மாங்காய் ஊறுகாய் தாங்க போட போறோம். நம்ம வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நம்மளுடைய சொந்தத்துக்கும் சேர்த்து தான் போட போறோமா. அதனால பறிச்சுட்டு வந்த மாங்காய் எல்லாத்தையுமே வந்து பார்த்தோன்னாக்கா பொளந்து போட்டாச்சுங்க. நம்ம மாங்காய் பறிச்சது, அதுக்கப்புறம் ஊறுகாய் போடுறதுக்காக பொளந்து போட்டது அப்படின்னு சொல்லிட்டு, இதோடைய ஃபுல் வீடியோ எல்லாமே நம்மளுடைய சேனலுமே இருக்குங்க. டைம் இருந்தா அதையும் செக் பண்ணி பாருங்க. மாங்காய்லாம் பொளந்து முடிச்சதுக்கப்புறம், அதுக்கு ஒரு நாள் ஃபுல்லா வெயில்ல காய வைக்கணுங்க. அந்த மாரி காய வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அதில இருக்கக்கூடிய ஈரத்தன்மைலாம் போயிடும். அதுக்கப்புறம் ஊறுகாய் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் கெட்டே போகாது. ரொம்ப நாளைக்கு நம்பளுக்கு ஆண்டு வருங்க. டேஸ்ட்டும் பார்த்தோன்னா சூப்பரா இருக்கும். மாங்காய்லாம் காய்ஞ்சதுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டு, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடணுங்க. அப்படியே மூடியுமே வச்சிடணும். அது 2 நாளைக்கு போல நம்ம காய வைக்கவே கூடாது. ஜஸ்ட்டு காலையிலயும், மாலையிலயும் அத வந்து நல்லா குளிக்க மட்டும் விட்டுட்டே வரணும். இந்த மாரி பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாங்காயும் உப்பும் நல்லா ஒண்ணு சேர கலந்து நல்லா மாங்காயில உப்பு ஊறி வந்துடுங்க. தண்ணியுமே விட ஆரம்பிக்கும். 2 நாள் கழிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய மாங்காய்லாம் நல்லா இந்த கலருக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் தான் அத எடுத்து நம்ம காயவுமே வைக்கணும். மாங்காய்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா திருப்பி அது எல்லாத்தையும் எடுத்து அந்த உப்பு தண்ணியிலே போட்டு ஊற வைக்கணுங்க. இந்த மாரி ஒரு 2 நாள் போல பண்ணணும். இந்த பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், மாங்காய்லாம் இன்னும் டேஸ்ட் ஆயிடுங்க. நம்மளுடைய மாங்காவ ரொம்பவும் காய வைக்கக்கூடாதுங்க. காஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாரி ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு போயிடும். வத்தல் மாதிரி இருக்கும். அப்புறம் சாப்பிடவே பிடிக்காது. நல்லா பதமா பார்த்து தாங்க காய வைக்கணும். இப்ப பார்த்தாலே தெரியும் பாருங்க, நம்மளுடைய ஊறுகாய் நல்ல பதமா இருக்குங்க. இதுக்கு மேல காய வச்சோன்னா நல்லா இருக்காது. இதோட நம்ம காய வைக்கிறத நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப நாங்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கிறோங்க. இதுக்கப்புறம் நம்ம பொடிலாம் ரெடி பண்ணி சேர்க்கணும். நம்ப மாங்காய் எல்லாத்தையும் அரியிறப்ப பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பெரிய அன்னக்கூண்டா ஃபுல்லா வந்துச்சு. அப்புறம் ஒரு டப்பு, ஒரு வாளின்னு சொல்லி வந்துச்சுங்க. ஆனா இப்ப பார்த்தீங்களா, காய வச்சதுக்கப்புறம் ஒரு வாளி மாங்காய் மட்டும் தாங்க இருக்கும். மாங்காய் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சுருங்கி சைஸ் வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, சின்னதா வந்துடுச்சுங்க. இந்த மாங்காய இன்னமும் காய வச்சா ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துரும்னு சொன்னேன்ல. சில பேர் அந்த மாரி காய வச்சுமே ஸ்டோர் பண்ணிப்பாங்கங்க. அதுவுமே வந்து பார்த்தோன்னா, பல்லு வெறுப்பா இருக்கிறப்ப அத எடுத்து ஒண்ணு வாயில போட்டு சப்பி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆனா எங்க வீட்ல அந்த மாரிலாம் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் தொட்டு கூட பார்க்க மாட்டாங்கங்க. அதனால நாங்க ஊறுகாயோட நிறுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறமா நாங்க பொடியுமே ரெடி பண்ணிட்டோங்க. இதுக்கு வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், பொதுவா எல்லாரும் மாங்காய் ஊறுகாவோ, இல்ல ஏதோ ஒரு ஊறுகா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கனாக்கா, கடுகு, வெந்தயம், மிளகாய் இதுதான் வந்து போடுவாங்க. ஆனா நாங்க வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிளகாய், அதுக்கப்புறம் மிளகு, சீரகம் இதுதாங்க சேர்த்துருக்குறோம். செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. நீங்கலாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாங்க இது. நல்லா காஞ்ச மிளகாய வறுத்து எடுத்துக்கணும். கூடவே வந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மிளகு, சீரகம் இதுவுமே நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸில போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு, அந்த பவுடர் தாங்க இப்ப இந்த மாங்காய் கூட போட்டு நாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கோம். இந்த தடவ நாங்க வெந்தயம்லாம் எதுவுமே போடவே இல்ல. செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சுங்க. எங்களுக்கு ஒரு ரிலேட்டிவ் சொன்னாங்கங்க, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி. சரி நல்லா வருமா? வராதோ? அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் செம்ம டேஸ்ட்டா இருந்துச்சு. வாசனையும் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருந்துச்சுங்க. கண்டிப்பா மஸ்ட் ட்ரை பண்ணலாம் இந்த ஊறுகாய. பொதுவா ஊறுகானாலே வெந்தயம், கடுக வறுத்தரைச்சு சேர்ப்பாங்க. நாங்க இந்த டைம் மிளகு, சீரகம் வச்சு செஞ்சோமா, செம சூப்பரா தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னும் நாங்க ஊறுகாய தாளிக்கல. எதுக்கு இப்ப மொத்தமா தாளிச்சு என்ன பண்ண போறோம்? நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தாளிச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி இந்த வாளில போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோங்க. தாளிக்கிறப்ப நல்லா நல்லெண்ணெய விட்டு கடுகு, உளுந்து போட்டுட்டு அது கூடவே வந்து நல்ல பெருங்காயத்தூள போட்டு தாளிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம சூப்பரா இருக்குங்க. அந்த தாளிச்ச எண்ணெய இந்த மாங்காயில கொட்டி அது ஒரு 1 வாரம் போல நல்லா ஊறுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல ஒரு தயிர் சாதத்துக்கு இந்த மாங்காய் எடுத்து வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டா இருக்குங்க. எங்களுடைய மாங்காய் ஊறுகாய் நாங்க ரெடி பண்ணிட்டோங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்கா, மறக்காம நம்மளுடைய சேனல அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.